அப்போ விட்டு கொடுத்து நீங்கள் என்னென்னா சில விஷயங்களை காரியம் சாதிச்சிருக்கீங்க, அல்லது பிடிச்சி, அதாவது சில விஷயங்களில் கௌரவத்தை நிலைநாட்டிருக்கீங்க, சில விஷயங்களில் உங்களுக்கு மட்டுமே அந்த கசப்பான உணர்வுகள், கசப்பான நினைவுகள் இருக்கும். ஆனால் அதை மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்காமல், ஆனால் சொசைட்டியில் நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஃபெல்லோவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை பெறுவீங்க. அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற சனிப்பெயர்ச்சி 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணிதப்படி நடக்கவும், அதே நேரத்தில் வாக்கியப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2025 எந்த விதமான பயிற்சியும் கிடையாது. திருநள்ளாறில் சனி பயிற்சின்றது 2025 கிடையாது, 2026 மார்ச் 6ஆம் தேதி தான் இருக்குது அப்படின்னு ஒரு வாதம் இருக்குது. வாக்கியப்படி பலன் பார்க்குறது நல்லதா, அல்லது திருக்கணிதப்படி பலன் பார்க்குறது நல்லதா அப்படின்னம்னாக்கா, வாக்கியப்படி அப்படின்றது, வாக்கியம்ன்றது டைரக்ஷனை சொல்லும், திருக்கணிதம் அப்படின்றது லொக்கேஷனை சொல்லும். அப்போ டைரக்ஷன் இல்லாமல் லொக்கேஷன் சொல்ல முடியாது, அல்லது லொக்கேஷன் மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம டைரக்ஷனையும் பார்க்க முடியாது. அப்போ ஒரு ஜோடர் அப்படின்றது உங்களுக்கு வாக்கியப்படியும் பார்க்க தெரியணும், திருக்கணிதப்படியும் பார்க்க தெரியணும். வாக்கியப்படி மேலோட்டமாக பார்க்கலாம், திருக்கணிதப்படி அக்யூரேட்டாக பார்க்கலாம். அப்போ இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்றது வாக்கியப்படி பார்க்கலாம். பட் எந்த மாதிரியான மாதம் தேதி வகையில் எடுக்க முடியும் அப்படின்றது திருக்கணிதப்படி எடுக்கலாம். ஏன்னாக்கா உங்களுக்கு நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னாக்கா 4 பாதங்கள் உள்ளடக்கின விஷயமாக தான் வாக்கியம் வச்சுருக்கோம். அதே நேரத்தில் திருக்கணிதம்ன்றது ஒரு நட்சத்திரத்தையே கிட்டத்தட்ட 13.20 பாகை கலைகளாக பிரிக்கும். அதுவும் பாகையை விட பாகையை சப்டிவிஷன் பண்ணிக்கிட்டே போக முடியும். அதனால் அப்போ ஒரு விஷயத்தை நுட்பமாக பார்க்கக்கூடிய தன்மை திருக்கணிதத்துக்கும், தோராயமான பார்க்கக்கூடிய தன்மை வாக்கியத்தில் இருக்குது. அப்போ மற்ற தசாபுத்தி காலங்களில் ஒரு கோள் எந்த ராசியில் இருக்கோ அந்த ராசி அந்த லக்னத்திற்கு எந்த பாவமோ அந்த பாவத்தின் தொடர்புடைய விஷயங்களை செய்யும். இன்னும் சொல்லப்போனால் குணாதிசயங்கள், மேலோட்டமான தன்மைகளை நம்ம வாக்கியத்தின் அடிப்படையில் பலன்களை பார்க்கலாம் ஈஸியாக. ஒரு ஜாதகத்தை பார்த்தவங்க அப்படி பார்க்குறோன்னாக்கா உடனே துல்லியமாக பார்க்க தேவையில்லை. ஒரு குணத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்கணும், அவங்களுடைய நேச்சரை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவங்களுடைய எந்த மாதிரியான தன்மையில் மனோபாவம் இருக்கும் அப்படின்றது வாக்கியத்தின் அடிப்படையில் பார்க்கலாம் ஈஸியாக. ஆனால் ஒரு துல்லியமான தன்மையில் பார்க்கணும் அப்படின்னம்னாக்கா திருக்கணிதம் எடுத்துகிட்டு போகிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா அதனால் இது சரி அது தவறு, அது சரி இது தவறுன்றதுலாம் எதுவுமே கிடையாது. 2 பாதைகளும் சரியான பாதை தான். 2 பாதைகளும் பலனை நோக்கி பயணிக்கும் பாதைகள் தான். அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப திருக்கணிதம் படி உங்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிப்பயிற்சி நடக்குது. இந்த சனிப்பயிற்சி அப்படின்றது எந்தெந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட சுப பலன்களை தரும் அப்படின்னு பார்க்குறப்ப, மீண்டலும் ராசிகளாக கிட்டத்தட்ட ஒரு 4 ராசிகளை சொல்லலாம். மீண்டலும்னாக்கா ஒரு சனியின் பாதிப்பிலேருந்து சுத்தமாக எந்த விதமான பாதிப்பும் அற்ற தன்மையிலையும், இன்னும் சொல்லப்போனால் அதன் வழி சனி பயிற்சினால் மிகப்பெரிய அளவில் அனுகூலமான பலன்களை பெறதுக்கான வகை உள்ள ராசிகள் அப்படின்னு பார்க்குறப்ப ரிஷப ராசி, மிதுன ராசி, துலா ராசி, மகர ராசி, இந்த 4 ராசிகளும் மிகப்பெரிய அனுகூலமான பலன்களை இந்த சனி பயிற்சியின் அடிப்படையில் கிடைக்க போகுது. அதே நேரத்தில் மதிமமான பலன்கள் அப்படின்றதும் அன்னில கடினமான காலகட்டத்தை கடந்த ஒரு ராசிகள் அப்படின்னு பார்க்குறப்ப 2 ராசிகளை சொல்லலாம். அது கடக ராசி, அஷ்டம சனி விலகிறதும், அதே மாதிரி உங்களுக்கு விருச்சிக ராசி அப்படின்றது அர்த்தாமுஷ்ட சனி விலகிறதையும் எடுத்துக்க முடியும். அது 2 ராசிகளும் மிகப்பெரிய அளவில் கடினமான காலத்துலேருந்து ஒரு சுபமான காலத்துக்கு பயனுக்குள்ளே நுழையிறதுக்கான வாய்ப்புகளும் பெறுது. அதே நேரத்தில் இப்போ சனியின் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட ராசிகளாக மாறுறது அப்படின்றதும், அல்லது வெவ்வேறு டைமென்ஷனில் தன்னுடைய நிலைமையை மாற்றிக்கிறதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகளில் 6 ராசிகளை சொல்லலாம். இது வரைக்கும் ஃப்ரீயாக இருந்த மேசராசின்றது இப்போ 7.5 சனிக்குள்ளே உட்படக்கூடிய ராசியாக மாறுது. அதாவது பிகினிங் ராசியாக மாறுது. விரைய சனி அப்படின்றதும் உங்களுக்கு மேசத்துக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஜென்ம சனி அதில் விரைய சனியாக கன்வெர்ட் ஆகுது. ஜென்ம சனியில் 2 சொல்லலாம். அதாவது எப்படின்னா 7.5 சனியில் 2 சனினாக்க ஜென்ம சனி, விரைய சனி, பாத சனி அப்படின்னு 3ஐயும் கனெக்ட் பண்ணது தான் 7.5 சனி. 7.5 ஆண்டுகள் இருக்கும். இப்போ முதல் புள்ளி ஆரம்பிக்குது 29ஆம் தேதி. அதே நேரத்தில் சிம்ம ராசி அப்படின்றது கண்டச்சனியிலேருந்து அஷ்டம சனிக்கு மாறுதல் அடையுது. அதேமாதிரி கண்டச்சனி பெறக்கூடிய கன்னி ராசி, அதே நேரத்தில் அர்த்தாமஷ்ட சனின்னு பெறக்கூடிய தனுசு ராசி, இப்போ ஜென்மத்திலேருந்து கொஞ்சம் பாதச்சனியாக கன்வெர்ட் ஆகக்கூடிய கும்பராசி, இது வரைக்கும் விரைய சனியாக இருந்தது இப்போ ஜென்ம சனியாக கன்வெர்ட் ஆகக்கூடிய மீனராசி. இந்த 6 ராசிகளும் சனியின் ஆதிக்கத்துக்குள்ள வெவ்வேறு தன்மைகளில் இது வரைக்கும் வாழ்ந்த தன்மைகள் வேறு, இனிமேல் வரக்கூடிய காலங்களில்
வாழக்கூடிய தன்மைகள் அல்லது மாறக்கூடிய பலன்கள் வேறு. அந்த மாதிரி தன்மையில் இருக்கக்கூடிய 6 ராசிகள்: மேச ராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி, கும்பராசி, மீன ராசி. இது சனியின் பிடிக்குள்ள வெவ்வேறு விதமான தன்மைகளில் உட்படக்கூடிய ராசிகள். இத்தகைய தன்மையில் கடகராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படிப்பட்ட சுப பலனை தரும், எந்தெந்த பாவங்களை வீரியமாக செயல்படும், இது அட் ப்ரெசண்ட் எந்த மாதிரியான பாவத்தை செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல தான் சனி சேஞ்ச் ஓவர் ஆகிறார். 8லேருந்து 9 அஷ்டம சனி விலகி அது பாக்கிய சனியாக கன்வெர்ட் ஆகுது. 7ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் 9ல் போகிறதுன்றது, 8ஆம் அதிபதி 9க்கு போகிறதுன்றது வழக்கு வழி விடுதலைகள் நிறையா கிடைக்கும். நிறைய விஷயங்கள் எதெல்லாம் உங்களுக்கு ஒரு இரிட்டேட்டு அல்லது வழக்கு அல்லது பிரச்சனை, அவமானம், அசிங்கம் இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணீங்களோ அந்த விஷயங்கள்லேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று 7ஆம் இடத்துக்கு அதிபதி 9ல் போகிறது, அதுவும் குருவோட சாரத்தில் போகிறது அப்படின்றப்ப உங்கள் கணவன் மனைக்குள்ளே டிஸ்பியூட் ஆகி அல்லது விலகி இருக்கிறதுக்கான வாய்ப்போ அல்லது பிரச்சனையாகி வெளியே பிரிஞ்சு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளோ இருந்துச்சுனாக்க அது ஸ்மூத்தாக திரும்பி இணையறதுக்கான வாய்ப்புகளோ அது பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல 6ஆம் அதிபதி குரு தான் இந்த இடத்துல உங்களுக்கு எப்பவுமே குருவோட சாரத்தில் சனி பிரவேசம் பண்ணுறப்ப உங்களுக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு கேப் வரும். அதாவது ஃபிசிக்கல், மென்டல் எல்லாமே, அதாவது ஆர்டிஃபிஷியலாக கூட இருக்கலாம் அல்லது அடுத்தவங்க அதை இனிஷியேட் பண்ணி அடுத்தவங்களால் இப்படி அவர் மாறிட்டார், அடுத்தவங்களால் அவங்க அப்படி மாறிட்டாங்க, அதன் வழி நான் கஷ்டப்படுறேன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் எல்லாமே நடந்திருக்கும் அட் ப்ரெசண்ட்டு இந்த டைம். அது கொஞ்சம் விலகும், அது சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பாக்கியஸ்தானம் தான் இப்போ அட் ப்ரெசண்ட்டு இறங்கிட்டு இருக்கு. அடுத்த பாக்கியன்றது கிட்டத்தட்ட 9ஆம் இடத்துக்கு அதிபதி. 9ஆம் இடத்துல 6 கோள்கள் இருக்கிறதுன்றது மிகப்பெரிய அனுகூலமான பாசிட்டிவான விஷயம். ஏன்னா இந்த இடத்துல அது சர்டன் பீரியட் தான் இருக்கும். ஏன்னா அடுத்து உங்களுக்கு மே மாதமே ராகு வந்து 8ஆம் இடத்துக்கு வந்துடுவார், மிகப்பெரிய யோகம். ஏன்னா 9லேருந்து இது வரைக்கும் தடைகள் நிறைய அதிர்ஷ்டம் வர மாதிரி இருக்கும் அல்லது பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும். அதிகபட்சம் தந்தைக்கும் தாய்க்கும் மட்டும்தான் உடல்நலம் தொடர்புடைய இஷ்யூஸோ அல்லது மருத்துவ செலவுகள் நிறைய செய்கிறதுக்கான வாய்ப்புகளை பெற்றிருப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த இடத்துல 4ஆம் இடம் தான் உங்களுக்கு சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமாக புது சொத்து சேர்றதுக்கான வாய்ப்போ அல்லது சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வழக்குகள் இருந்துச்சு அல்லது சிவில் டிஸ்பியூட் இருந்துச்சு அல்லது உங்களுக்கும் ஒரு கோர்ட்டுக்கு போலியோலையோ வாக்குவாதம், சண்டை சச்சரவுகள் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். வாக்கியா வரப்பு தகராறு மாதிரி, சந்து பிரச்சனை மாதிரி, அடி பிரச்சனை மாதிரி, ஏதாவது ஒரு எங்கள் வீட்டில் இருந்து ஒரு 6 இன்ச்சு இங்கே இருக்குது, 8 இன்ச்சு இங்கே இருக்குது, இந்த எல்லாம் வரைக்கும் எங்களுது, இந்த எல்லாம் வரைக்கும் உங்களுது, இந்த மாதிரி இது. அப்படி இல்லையா ஜாபில் சிக்கல். ஏன்னா இந்த 6ஆம் இடம்ன்றது சர்வீஸ் ஸ்தானத்தை சொல்லணும், ஜாபை சொல்லணும். இந்த 6ஆம் இடத்துல ஏதாவது ஒரு பாவி இருக்கணும். சூரியன், சந்திரன். சந்திரன்னா தேய்பிறை சந்திரனாக இருக்கணும். அதாவது தேய்பிறை சந்திரன், வளர்பிறை சந்திரன் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னோம்னாக்கா, சூரியன்லேருந்து எண்ணி வந்து 7 ராசிக்கு உள்ளே இருந்துச்சுனாக்கா அது வந்து தேய்பிறை சந்திரன். 7 ராசிக்கு மேலே இருந்துச்சுனாக்கா அது வளர்பிறை சந்திரனாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ அதாவது சூரியன் இருக்கிற இடத்துலேருந்து உங்களுக்கு சூரியனை கடந்து போயிடுச்சு அப்படின்னோம்னாக்க கிட்டத்தட்ட கடந்து போனாலும் உங்களுக்கு நியர்பை உங்களுக்கு எல்லாமே சூரியனும் சந்திரனும் சேர்ந்துட்டு தான் அமாவாசை. ஆனால் சந்திரன் அடுத்த நிலைகளில் மாறிக்கிட்டே இருக்கும். மாறிக்கிட்டே இருக்கப்போ வளர்பிறை சந்திரனாக மாறிக்கும். அதுக்கப்புறம் 7ஆம் ராசியிலேருந்து பார்த்தீங்கன்னா தேய்பிறை சந்திரனாக கன்வெர்ட் ஆகிக்கும். அப்போ 7 ராசிக்குள்ளே இருந்துச்சுனாக்க வளர்பிறை சந்திரன், 7 ராசிக்கு மேலே போனால் தேய்பிறை சந்திரன். இது அப்போ அவர் பாவி. தேய்பிறை சந்திரனா பாவி, வளர்பிறை சந்திரனா சுபர். அந்த மாதிரி தன்மையில் தான் எடுத்துக்கணும். அதேமாதிரி புதன் உங்கள் ராசிக்கு 3, 12 கூட அதிகபட்சம் சந்திர தசைக்காரங்களுக்கோ அல்லது சந்திரன் ஆதிக்கம் உள்ள உங்களுடைய கடகராசி நேயர்களுக்கு சனியோட தசாபுத்திகளையோ குருவோட தசாபுத்திகளில் தான் கடுமையான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவீங்க. ஏன்னா கடகத்துக்கு சனி நெகட்டிவ் தான். அதனால் ஏன்னா 7க்கும் 8க்கும் கிடையாது. அதனால தான் அவமானப்படுறது, அசிங்கப்படுறது, உங்களுடைய லைஃப் பார்ட்னராலே, பிஸ்னஸ் பார்ட்னராலே நல்ல பிக்கப் ஆகிட்டு வந்த பிஸ்னஸ் சடார்னு டவுன் ஆகிடும். இதெல்லாம் ஏன் நடந்துச்சுன்னு ஒரு நிமிஷம் நம்ம நிதானிச்சு யோசிக்கிறதுக்குள்ளே ட்ராக் மாறி போயிடும். கிடைக்கிற மாதிரி இருந்த வாய்ப்புகள் பூராமே தவறும். அப்போ ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் மாதிரி தான் ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கும். அதை டக்குன்னு கேட்ச் பண்ணவங்க பெரிய ஆளாக மாறிக்குவாங்க. அது வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டாங்கனாக்கா அப்படியே இருப்பாங்க. அவங்க பட்ட கடந்து போயிடும் அந்த லக்கும், அந்த பீரியட் ஆஃப் டைமும். உங்களுக்கு எந்தெந்த தசாபுத்திகள் அனுகூலமாக இருக்குனாக்கா சுக்கிர தசை, செவ்வாய் தசை மற்றும் சூரிய தசை இதெல்லாமே ஓரளவுக்கு அனுகூலமான பலனை தான் தரும். சுக்கிரதசை அல்லது சுக்கிர புத்தியோ, செவ்வாதசை செவ்வாய் புத்தியோ, சூரிய தசை சூரிய புத்தியோ என்னன்னாக்கா உங்களுக்கு நிலம் தொடர்புடைய அனுகூலமான ஆதாயங்கள் புதுசாக ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல 9ல் தான் இருக்குது. புதன் அங்கே தான் இருக்கார், உங்களுக்கு சூரியன் அங்கே தான் இருக்கார், உங்கள் ராசியாதிபதி சந்திரனும் அங்கே தான் இருக்கார், அவரும் உங்களுக்கு புதன் சாரத்தில் தான் இருக்கார். இப்போதைக்கு ஒரு லாக் டைம் தான் அப்போதைக்கு.
அப்போ உங்களுக்கு இன் ஃபியூச்சர் இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னோம்னாக்க, இந்த சனி பயிற்சியில் தான் உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு போகிற சனி, பாக்கியஸ்தானத்துக்கு போகிற சனி, தாய் தந்தையர் பண்ணி மட்டும் கொஞ்சம் அவங்க வழி வியாதிகளை தந்தோ அல்லது கண்டதங்களை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஏன்னா இந்த இடத்துல சனியோட ஸ்டாரில் போகிறப்ப தான் உங்களுடைய பிரச்சனைன்றது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற ரியல் பிரச்சனைகளும் இஷ்யூஸும் எனக்கு இந்த இடத்துல என்னென்னா ஃபஸ்ட்டு மேரேஜு அல்லது ஃபஸ்ட்டு லைஃபு அப்படின்றத காட்டிலும் செகண்ட் லைஃபு கூட பிரச்சனையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அல்லது இது வரைக்கும் ஃபஸ்ட் லவ் மட்டும்தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு எனக்கு, அதில் எப்படி இருக்குனாக்கா உங்களுக்கு கணவன் மனைக்குள்ளே ஒரு சின்னதாக கருத்து மோதல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எப்போனாக்கா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பிரவேசம் பண்ணுறப்ப அதுக்கு எவ்வளோ காலம் இருக்குனாக்கா மே ஃபஸ்ட்டில் தான் உங்களுக்கு உத்திரட்டாதி 4ஆம் பாதம் முடிஞ்சிடும். அப்போ மே மாதத்துலேருந்து 2025 எண்டு வரைக்குமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது பெஸ்ட்டு. அதாவது என்னன்னாக்கா சனி 9ல் போகிறதுன்றது பாக்கியஸ்தானத்துக்கு போகிறதுன்றது சனியோட 2 ஆதிபத்தியையும் இயக்கும். அந்த சனி 2 ஆதிபத்தியம்னாக்கா 7ஆம் இடத்தையும் இயக்கும், 8ஆம் இடத்தையும் இயக்கும். புதிய கேஸுகள் வராமல் பார்த்துக்கும், ஆனால் பழைய கேஸுகளை போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாக்கும். அப்போ இப்போ முடிய போது இப்போ நுழைஞ்சதுனாக்கா புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்குள்ளே புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் நுழைஞ்சதுமே அதுக்குண்டான ஒரு நான் சொன்னேனே லக்குன்னு அது மாதிரி சிம்டம்ஸ் தெரியும். அதை அப்படியே கேட்ச் பண்ணிட்டீங்கனாக்கா நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க. கொஞ்சம் ஆற போட்டிங்க, கிட்டத்தட்ட ஆற போட்டிங்கனாக்கா இந்த மார்ச் மாதத்துலேருந்து மே மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட காலத்தில் நடக்கக்கூடிய எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸாக இருக்கட்டும், ஒரு பஞ்சாயத்தாக இருக்கட்டும், அல்லது நீங்களே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் நீங்கள் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறது மாதிரியோ, அல்லது உங்களுக்கே தெரியுது நான் இதை ஒத்துக்கிட்டேனாக்கா எனக்கு நட்டம் தான் அப்படின்னு. ஆனால் அதை வந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா, அதை கொஞ்சம் ஏற்றுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக பெரிய அளவில் நஷ்டம் ஆகிறது தவிர்ப்பீங்க. இல்லைனாக்கா நல்ல வாய்ப்புன்றது சில சமயம் ஃபீல் பண்ணுவாங்க. அப்போவே ஒரு காம்ப்ரமைஸ் வந்துச்சு, அப்போவே எனக்கு வந்து ஒரு டைம் கொடுத்துருந்தாங்க, அதை நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அப்போவே என்கிட்ட முடிவே கேட்டாங்க, நான் சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் தரக்கூடிய டைம் தான் இந்த டைம், இந்த மார்ச்லேருந்து மே வரைக்கும். இந்த டைம்ன்றது சேஞ்ச் ஓவர் ஆகிறதுல நல்ல டைம். ஆனால் சனி வந்து சுய சாரத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டாருன்னு வச்சுங்க, கம்ப்ளீட்டாக நீங்கள் இப்போ இருக்கிறதுக்கும் மே மாதத்துக்கு பிறகு இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் வந்துடும். அஷ்டம சனின்றது ரொம்ப ரொம்ப அசிங்கப்பட்டு போனோம், ரொம்ப ரொம்ப பிரச்சனைக்குரியாக தான் மாறணும், ரொம்ப ரொம்ப கவலைகள்லாம் பட்டோம். அது கொஞ்சம் விலகுது. ஆனால் அதிர்ஷ்டத்துக்கு வரக்கூடிய நல்ல அதிர்ஷ்டம், வந்த அதிர்ஷ்டத்தை விட்டுட்டு கையில் இருந்து அதை விட்டுட்டு காற்றுல பறக்கிறத பிடிக்க ஆசைப்படுற மாதிரி ஆகிடும். அப்போ நீங்கள் நல்ல வாய்ப்புகள் வருது, நல்ல வாய்ப்புகள்னாக்கா ஒரு வரன் தேடிட்டே இருக்கீங்க, வரலன்றதை விட நீங்கள் உங்களுக்கு பிடிக்கல அப்படியே ஸ்கிப் ஆகிட்டே இருக்கீங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நான் எதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் அவாய்ட் பண்ணிங்களோ அவங்கள போய் திருப்பி நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க தனக்கு பிடிக்கலன்றவாங்க, அல்லது தனக்கு அமைஞ்சிருச்சுன்னுவாங்க, அல்லது தனக்கு வேறு மாதிரி முடிவாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்போ நல்ல வாய்ப்புகள்ன்றது நீங்கள் பிடிக்கிற விஷயத்தில் சீக்கிரமாக நீங்கள் முடிவெடுக்கிற விஷயத்தில் இருக்குது. அப்போ மார்ச்லேருந்து மேக்குள்ளே பெரிய பெரிய முடிவுகளை கூட நீங்கள் அசால்ட்டாக எடுக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல பாசிட்டிவான உங்களுடைய ஜாதகத்தில் மட்டும் பார்த்துங்க, திசாபுத்தி நல்லா இருக்குது, உங்களுடைய அனுகூலமான திசாபுத்தியாக இருக்குது, அதாவது சுக்கிரன், செவ்வாய், சூரியன் இந்த மாதிரி திசாபுத்திகள் கிராசிங் ஆகிட்டுருக்கு, அல்லது இந்த சாரத்தில் இருக்கக்கூடிய கோள்களுடைய திசாபுத்தி கிராசிங் ஆகிட்டுருக்கு அப்படின்னம்னாக்கா நிச்சயமாக தாராளமாக தைரியமாக எடுக்கலாம். அது உங்களுக்கு அனுகூலமான பலன், வெற்றிகரமான பலனாக தான் தரும். அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடியது அப்படின்னோம்னா 9ல் ஒரு கோள் இருந்தாலே ஊதாரித்தனமாக செலவு பண்ணிங்க. இப்போது 6 கோள் இருக்குது அப்படின்னா விரயங்கள் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல 11ஆம் இடத்துல இருக்கிற குருவும் மறைஞ்சிருவார். 11ஆம் இடத்துல இருக்கிற குருன்றது மிகப்பெரிய அளவில் வேலை மாற்றத்தை கொடுத்துருப்பாரு, இடப்பெயர்ச்சி மாற்றத்தை கொடுத்துருப்பாரு. இப்போ என்னன்னாக்கா உங்களுக்கு 6 கூடையின் 12க்கு போனாலே ஜாப் வைஸ் மாற்றம் வந்துடும். அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல விட்டு வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அல்லது வெளியே போகிற மாதிரி சூழல் இருக்குது, அல்லது இந்த இடத்த என்ன மீன்ஸ் இந்த ஜாப், இந்த வேலை, இந்த ஏதோ ஒரு உங்களுடைய கேரியர் வைஸ் எடுக்கக்கூடிய டிசிஷன் கொஞ்சம் யோசனையில் இருக்கீங்க, அல்லது இந்த மாதிரி முயற்சி பண்ணனா அது எனக்கு நடக்குமா அப்படின்னு மாதிரி இருக்கிறப்ப உங்களுக்கு அந்த ஜாப் ஆஃபர் வருது. இந்த இடத்துல இருந்துக்கிட்டு இன்னொரு வேலைக்கு எழுதுறீங்க, அல்லது இன்னொரு வேலைக்கு இன்டர்வியூ போகிறீங்க, அல்லது இன்னொரு வேலையில் சொல்லி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி வேலை வருது அப்படின்னோம்னாக்கா சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கோங்க. ஏன்னா தானாக அமைகிறத விட நீங்களாக அமைக்கிறதுன்றது கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும், உங்களுடைய நாலேஜுக்குள்ளே இருக்கும். இப்போ நீங்கள் நாளைலேருந்து வேலைக்கு வர வேணான்னு உங்களுடைய ஓனர் உங்கள்கிட்ட ஒரு சொன்னார்னா, அல்லது அடுத்த மாதத்துலேருந்து வர வேணான்னு சொல்லி உங்களுக்கு மெயில் வந்துச்சுனாக்கா எப்படி இருக்கும்? அதை விட நீங்கள் என்னென்னா முன்னாடி அவங்க எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த டிசிஷன் நீங்கள் எடுத்திங்கன்னா எப்படி இருக்கும்? சரி, இந்த வேலையை விட பெட்டர் ஜாப் ஒன்று ஷூட் பண்ணிவிட்டு இந்த இடத்த விட்டு ரிமூவ் பண்ணி போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி இந்த டைம் ஆஃப் பீரியடு நடக்கும்.
ஏன்னா நிறைய விரயங்கள் பொருளாதார ரீதியாகவும் சரி, உறவுகள் ரீதியாகவும் சரி, பிரச்சனைகள் நிறையா நடக்கும். அப்போ அதிகபட்சம் உறவுகள்லேருந்து விலகி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெருங்க. ஏன்னா 4 தான் ஒர்க் பண்ண போகுது பெரிய அளவில் அப்படின்னா 4 யார்? சுக்கிரன். சுக்கிரன் யார் இருக்கிறது இடம்? பகை பெற்ற வீடான உங்களுக்கு 9ஆம் இடம். அதுவும் யார் சாரத்தில் இருக்காருனாக்கா 7, 8 கூடைய சாரம். அப்போ உங்களுடைய நீங்கள் ஆணாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுடைய மனைவி வழி உறவுகள், நீங்கள் பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் கணவன் வழி உறவுகள், அதுக்குள்ளே பெரிய அளவில் மோதல் முட்டல் எல்லாமே நடக்கும். அப்போ அவங்கள்லேருந்து அதிகபட்சம் விலகி இருக்கிற வாய்ப்புகளை பெறுங்க. அதுதான் உங்களுக்கு சேஃபு. இன்னும் அந்த லோன் வழி, அதாவது ப்ராப்பர்ட்டி வழி லோன் வாங்குறதுக்கான வாய்ப்போ, அல்லது லோன் வாங்கி வண்டியோ வீடோ இடமோ ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் துணிஞ்சு வாங்கி போடுங்க. ஏன்னா இந்த இடத்துல குரு வந்து 12ஆம் இடத்துக்கு பயணிக்கிறாரு அப்படின்னம்மா 6 கூடன் 12க்கு போகிறப்ப வேலை வழி மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும். அதேமாதிரி 9ஆம் அதிபதி 12ல் போகிறாரு அப்படின்னோம்னாக்கா அது காற்றாசியாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக வெளிநாடு போகிறதுக்கான யோகங்கள் ஜாதக ரீதியாக இருந்துச்சுனாக்கா தைரியமாக வெளிநாடு போகலாம். ஏன்னா அதுக்குண்டான அமைப்புகள் வரும். ஏன்னா 6ஆம் இடம்ன்றது சர்வீஸானம், 9ஆம் இடம்ன்றது பாக்கியஸ்தானம், விரயஸ்தானம். விரயஸ்தானானுக்கு சுபவிரயங்களை கன்வெர்ட் பண்ணுறது உங்களுடைய கையில் தான் இருக்குது. அப்போ ஒரு வெளிநாடு போகிறதுக்காக ஒரு ஃப்ளைட் டிக்கெட் வாங்குறதோ, விசாக்காக செலவு பண்ணுறதோ இதெல்லாமே நல்ல விஷயங்கள் தான். அது 9 குடையன் 7 குடையன் 12ஆம் இடத்துக்கு போகிறதுன்றது நல்ல விஷயங்கள் தான் குரு. அப்போ 12ல் குரு வர்றதுன்றது 6 குடையன் 12க்கு போய் மறையிறது அப்படின்றது நல்லது. இந்த இடத்துல என்னன்னாக்கா 7ஆம் அதிபதி 9ல் இருக்கிறது அப்படின்றப்ப ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு கூட மறைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல 8ல் இருக்கிற வரைக்கும் நிறைய உங்களுக்கும் ஒரு கான்ட்ரவர்சி இருந்துச்சு. அது சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிகபட்சம் என்னென்னா நீங்கள் நிறைய விட்டு கொடுத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருந்திருக்கும். அப்போ நிறைய விட்டு கொடுத்து போகிறீங்க அப்படின்னம்னாக்கா கொடுப்பவன் வந்து கெட்டு போகிறதில்ல, அவ்வளோதான். அப்போ விட்டு கொடுத்து நீங்கள் என்னென்னா சில விஷயங்களை காரியம் சாதிச்சிருக்கீங்க, அல்லது பிடிச்சி, அதாவது சில விஷயங்களில் கௌரவத்தை நிலைநாட்டியிருக்கீங்க. சில விஷயங்களில் உங்களுக்கு மட்டுமே அந்த கசப்பான உணர்வுகள் கசப்பான நினைவுகள் இருக்கும். ஆனால் அதை மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்காமல் ஆனால் சொசைட்டியில் நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஃபெல்லோவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை பெறுவீங்க. அப்போ நீங்கள் என்னென்னா சில விஷயங்களை வந்து அப்படியே மூடி மறைச்சு அப்படியே அதுக்குள்ளவே அப்போ சரி நமக்கு தான் நடந்திருக்கு, அல்லது ரைட் யாருக்கு என்ன தெரிய போகுது, அந்த மாதிரி தன்மையில் இருந்துருவீங்க. அது வந்து உங்களுக்கு நல்லதா அப்படின்னம்னாக்கா நல்லது தான். ஏன்னா அந்த இடத்துல சனி 9ல் இருக்கார், 9க்கு போகிறாரு. அதுவும் சுயாதிபத்தியம் பெற போகிறாரு. சுயாதிபத்தியம்னா சுயஸ்டார் உத்திராட நட்சத்திரத்தில் பயணி இப்போ வராரு அப்படின்னம்னாக்கா 7, 8 கூட. அப்போ 7ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் 9க்கு போகிறதுன்றது நல்ல விஷயந்தான். நல்ல விஷயம்னாக்க திருமணம்னாக்கா ஒரு ஃபஸ்ட்டு மேரேஜில் இருந்தால் கூட அதில் உள்ள பிரச்சனைகள் வந்து வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அல்லது ஆல்ரெடி நாங்கள் இந்த டிவோர்ஸு, ஆல்ரெடி நாங்கள் செப்பரேஷனில் இருக்கோம், ஆல்ரெடி நாங்கள் விலகிறதுக்கான முடிவுகள் எடுத்துகிறோம், மியூச்சுவலாக போகிறதுக்கான வாய்ப்பில் தான் பெறுறோம் அப்படின்னோம்னா அடுத்து ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு மறுமணம் இருக்கா, அல்லது அடுத்து ஒரு திருமணம் இருக்கா அப்படின்னோம்னாக்கா அதுக்கு ட்ரை பண்ணால் உடனே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எப்போயுமே மறுமணம் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்காக இருக்கிற நடந்த திருமணத்தையோ இருக்கிற கணவன் மனைவியோ செப்பரேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறது தவறு. ஜாதகப்படி இருந்தால் கூட மீண்டும் அவங்களுக்குள்ளே தான் இணைகிறாங்க, அவங்களுக்குள்ளே தான் இணக்கமான சூழ்நிலை உருவாக்கணுன்ற மைண்ட் செட்டை மட்டும் வளர்த்துக்குங்க. எனக்கு அது வந்து மிஞ்சி போனால் எந்த ஒரு திசை வேணால் பெருசாக இருக்கலாம். புத்தின்றது கிட்டத்தட்ட அதிகபட்சம் ஒரு 3 ஆண்டுகள் 3.5 ஆண்டுகள் தான் உச்சபட்சமான தன்மையில் இருக்கும். அதாவது ஆட்கொண்டோம் அது 3 மாதத்துலேருந்து 3.5 வருஷம் வரைக்கும் இருக்கும். அந்த 3.5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் சகித்து வாழ்ந்துட்டிங்கனாக்கா அது அடுத்து தொடர்ந்து அதே மாதிரி தான் அடுத்த புத்தி கிட்டத்தட்ட ஒரு 7, 8 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் இருக்க போதுன்னா நீங்கள் வந்து நிச்சயமாக பிரிந்து போகிறதுக்கு தான முடிவுகள் எடுக்கலாம். ஜஸ்ட் ஒரு 3.5 இயர்ஸு அல்லது 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் 1 இயர்ஸ் அப்படின்னோம்னா அந்த 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்குலாம் ஒரு உக்கிரமான முடிவுகள் எடுத்துக்கிறாங்க. அது நிச்சயமாக அது வந்து பெருசாக உங்களுக்கு நல்ல பலனை தராது. அதாவது தெரியாத மோகினியை விட தெரிஞ்ச பிசாசு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றது தான் முடிவு எடுத்துக்கணும் நம்ம. ஏன்னா இந்த இடத்துல இதனால் பார்த்துட்டோம், இதனால் அவரோட ப்ளஸ் மைனஸ் நமக்கு தெரிஞ்சு போச்சு, அந்த அம்மாவோட ப்ளஸ் மைனஸ் நமக்கு தெரிஞ்சு போச்சு, அதோட இவ்வளோ நாள் கடந்து வந்துட்டோம். அதுக்கப்புறம் மீதி மிச்சம் நாட்களை எப்படி கடத்துவோம் அப்படின்றது மட்டும் நம்ம இதுலேருந்து எதெல்லாம் நம்ம ஒரு அவேர்னஸாக இருக்கணும், எதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணணும், எதெல்லாம் ஷேர் பண்ண வேணாம். ஏன்னாக்கா நம்ம ஒரே வீட்டில் தான் இருக்கோம், ஒரே பெட்டில் தான் தூங்குகிறோம், அதுக்காக எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா மறைவான விஷயங்கள்ன்றது எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும். அப்போ எல்லா விஷயத்தையும் ஓப்பன் ஹார்ட்டடாக இருக்கேன், ஓப்பன் மைண்டடாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கட்டிக்கிட்டு உங்களுடைய ஆளுமைத்தன்மை இழந்து ரொம்ப அடிமையாக வாழ்கிறது தவிர்த்து நீங்கள் உங்களுக்கான ஆளுமையோட வாழ்கிறதுக்கான வாய்ப்புகளை பெறுங்க. அது நிச்சயமாக இந்த
2025 சனி பயிற்சின்றது ஒரு புதுமையான ஒரு தெளிவான ஒரு நிலையான ஒரு வாழ்க்கை நிலையை தரதுக்கான வாய்ப்புகளை தரும். இந்த காணொலி பார்க்குறவங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸிலே டேட்டா பொறுத்து, டைமாக பொறுத்து, பிளேஸாக பொறுத்து பதிவிட்டு உங்களுடைய கேள்விகளை பதிவிடுங்க. அதிலே பதிலுக்கு ட்ரை பண்ணுறேன். இல்லை உங்களுடைய ஜாதகத்தை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணணும், உங்களுக்கு உண்டான கேள்விகளுக்கு உண்டான விளக்கங்களை பெறணும் அப்படின்னோம்னாக்க உங்களுடைய டேட்டா பொறுத்து, டைமாக பொறுத்து, பிளேஸாக பொறுத்தையும் திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது வாட்ஸ்அப் நம்பர் தான், யாரும் கால் பண்ணாதீங்க. கம்பெனிலேருந்து என்ன மாதிரியான ஃபார்மாலிட்டிஸ், அதாவது பேமெண்ட் மோடு சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கீப்பப் பண்ணும் பட்சத்தில் நான் டீட்டெயிலாக உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை கணிச்சு உங்களுடைய கேள்விகளுக்கு உண்டான பதிலையும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.